என்னது? அ, ஏன் இப்படி பண்ணீங்க? கவனமா இருக்க மாட்டீங்களா? பாருங்க எப்படி அடிபட்டிருக்குன்னு. எனக்கு இரு, நிறைய நான் வேலை சொல்றத இருக்கு. நீங்க கேளு என்ன- நல்லா. தாண்டி வர மாட்டீங்களா? அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது? உட்காருங்க, உட்காருங்க. அடிபட்டுருச்சா? நேரா உட்காருங்க. ஒரு நிமிஷம் காட்டுங்க. அடிபட்டுச்சுன்னா வலிக்கும். வலிச்சா ரத்தம் வரும். ரத்தம் வந்தா ஹாஸ்பிடலுக்கு போடும். எனக்கு ஹாஸ்பிடலுக்கு போக பிடிக்காது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இருங்க, மருந்து போட்டு விடுறேன். ஹாஸ்பிடல்ல ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுவாங்க. ஸ்டிச்சஸ் போட்டா என் கை என்ன ஆகுறது? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, சின்ன அடிதான் பட்டிருக்கு. இருங்க, மருந்து எடுத்துட்டு வரேன். என் கட்டு விரலுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஒண்ணும் ஆகலங்க. ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? கையை காட்டுங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப சரியா போயிடும். இது அடிபட்டதுக்கு. சோ வலிக்கு என்ன பண்ண போற? பெயின் கில்லர். பெயின் இருங்க, பெயின் கில்லர் கொடுங்க. பெயின் கில்லர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சோ அதுக்கு எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துரு. நீங்க எப்பவாவது கொஞ்சம் சீரியஸா இருங்களேன். ஏய், சீரியஸா தான் இருக்கேன். காமெடி பண்ணும்போது யாராவது கிஸ் எல்லாம் கேட்பாங்களா என்ன? சீரியஸ்லி ஐ வாண்ட் a kiss. நோ. நோனா என்ன அர்த்தம்? நீ என்னோட பெயின் கில்லர், நீ கிஸ் கொடுக்கலனா என்ன ஆகுறது? நீ கிஸ் கொடுத்து தான் ஆகணும். என் பெயின் குறையணும்ல. முடியாது. சரி, நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கொடுக்குறேன். நீ கிஸ் கொடுத்தனா இப்படிதான் கொடுப்பேன். நான் கிஸ் கொடுத்தனா இப்படி கொடுப்பேன். நீ என் வலியை குறைக்கணும்னு நினைக்கிறல, இல்லைன்னா ராட்சசனம் மாறிடுவா. வேணால? சோ கிஸ் கொடு. இப்ப கொடுத்தது பெயினுக்கான கிஸ். பெயின் குறைஞ்சிருச்சு. இப்ப சந்தோஷத்துக்கு என்ன பண்றது? சந்தோஷத்துக்கா? சந்தோஷத்துக்கும் கிஸ் தரணும்ல. ஏய், எங்க போற? இப்ப என்ன? இந்த கண்ணத்துல கொடுத்துட்ட. இந்த கண்ணம் தப்பா நினைச்சுக்கல. இப்ப ஓவர் ஆயிடுச்சு. ஓவர் ஆனாலும் பரவாயில்ல. இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துட்ட. இன்னும் கொஞ்சம். நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா. உங்க விளையாட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அட, எப்படியும் ஓவர்னு சொல்லிட்ட. உடனே கிஸ் கொடுத்துரு. இல்லைன்னா ராட்சசனா மாறி காட்டவா? நோ. மாறவா? மாறவா? டிக் டிக் 1, டிக் டிக் 2. சனி, உன்னோட அம்மா எங்க? அவளா? அவ கிச்சன்ல இருக்கா. இந்த அம்மா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வீட்ல சர்வெண்ட் இருந்தாலும் அவங்களே சமையல் செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். அவங்க இல்லனா இங்க நல்லா இருக்காது. ஏய் இரு. என்னாச்சு? அவங்க உனக்காக உன்னோட ஃபேவரட் மில்க் ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க.
பாவம் அவங்க உள்ள ஏதோ வேலையில இருக்காங்க. எனக்காக மில்க் ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? ஓய் சன்னி, இவ கூட உன் பெரியப்ப மாதிரி தான்டா இருக்கா. எப்படி? அவனுக்கும் இவ்வளவு மாதிரி தானே. அவனுக்கு வேலையாகணும்னா மத்த யாரையும் கண்டுக்கவே மாட்டான். நீங்க சொன்னது சரிதான், ஆனா என்னோட மோட்டிவ் வேற. அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நமக்கு யாராவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவங்கள நம்ம தடுக்க கூடாதா? ஏன் தடுக்க கூடாது? ஏன்னா ஸ்பெஷலான விஷயங்கள ஸ்பெஷலான ஃபீலிங்ஸ் கலந்துருக்குமா. ஓ, நான் மில்க் ஷேக் குடிக்கிறத பார்த்து அவங்க ஹாப்பி ஆவாங்க. அப்பயே நான் அவங்க சந்தோஷத்தை பறிக்கணும். கரெக்டா சொன்னா சூப்பர் பாட்டி. இவ சன்னியோட பெரியப்பா மாதிரி இல்ல, என்னோட சாவித்திரி மாதிரி இருக்கா. அக்கா, தேவையில்லாம எமோஷனல் ஆகாதீங்க. நல்லா சிரிச்சு விளையாட வேண்டிய நேரம் இது. அவங்கள ஞாபகப்படுத்தி எதுக்கு அழுகுறீங்க? எல்லாரையும் நல்லா சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கேம் விளையாடலாமா? சொல்லு அது என்ன கேம்? 2 lies and 1 truth. இது என்ன கேமா? இது படம் இல்ல? அதான் அந்த ஹீரோ அர்னால்டு அவர் கூட நடிச்சிருப்பாரே. நான் அதை 5 தடவை பார்த்திருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சு அது? எனக்கு புரியல பாட்டி, அதுக்கு தான் நான் 5 தடவை அதை பார்த்தேன். ஸ்டோரி என்னன்னு சொல்லவா உங்களுக்கு? வேணாம், உனக்குள்ளே இருக்கட்டும். நீ சொல்லுமா, கேம் என்னன்னு சொல்லு. 2 liesல ஒவ்வொன்னா நான் 3 questions கேட்பேன். ஆன்சர்ஸ்ல 2 பொய் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யார் பொய் சொன்னாங்கன்னு மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க தோத்து போன மாதிரி. சிம்பிள். ரொம்ப நல்ல கேம் இது. சோ ரெடி? ஓகே, ரெடி. கேம் ஆரம்பிக்கலாமா? நான் இங்க புதுசா வந்திருக்கேன், எல்லார் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால क्वेश्चंस நான் கேட்பேன். ஆன்சர் ரைட்டா ராங்கான்னு இங்க இருக்கிற மத்தவங்க சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கறேன்னு சொல்றீங்க. அதனால முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அரே வா, என்ன கொஸ்டின் கேளு. இவ கண்டிப்பா முதல் கொஸ்டின்லயே தோத்து போயிடுவா. இல்ல லத்த, கேக்கட்டும் விடுங்களேன். நீ முதல்ல கேளுமா. சரி, உங்களுக்கு டிவி சீரியல்ஸ் பிடிக்குமா இல்ல படம் பிடிக்குமா? எனக்கு டிவி சீரிஸ் தான். சரியான பதில். செகண்ட் क्वेश्चन, நீங்க கேம் விளையாடும்போது சீட்டிங் பண்ணுவீங்களா? நோ. இவங்க யாருமே சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். இது பொய். இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். தப்பான ஆன்சர் சொன்னாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா யாராவது பொய் சொல்றாங்கன்னு வையே, அவங்க அதை இழுத்துட்டு சொல்லுவாங்க. நோ. சரியா சொன்னேன். ஸ்னேக் அண்ட் லேடர்ல நம்ம இப்படி பண்ணி டைஸ் தூக்கி போடுவோம்ல, இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்படி பாப்பாங்க, 6 இருக்கிற பக்கமா பார்த்து வச்சிருவாங்க. இவ மிக பெரிய சீட்டர் தெரியுமா? நான் எங்க சீட்டர்? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது அத்தை. சரி விடு, நீ 3வது கொஸ்டின் கேளு. நீங்க தான் தோத்துட்டீங்களே, நீங்க பொய் சொல்றீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப யாரு? தாத்தா. சரி, ஓகே ஐ அம் ரெடி. என்னன்னு கேளு. உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்? கிரிக்கெட். இது கரெக்ட் தான். இவன் முதல்ல மேட்ச டிவில தான் பாப்பான், அப்புறம் மொபைல்ல, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல. செகண்ட் क्वेश्चन, சூப்பர் பாட்டி திட்டுவாங்கன்னு உங்களுக்கு பயம் இருக்கா? இல்ல நான் எதுக்கு பயப்படுவேன்? இல்லவே இல்ல, இவர் பொய் சொல்றாரு. இவர் சொல்றது எல்லாமே பொய் தான். இவர் ஏதாவது பொய் சொல்றாருன்னு வச்சுக்கே, யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு சொல்லுவாரு. அவ்வளவு பயம் அவருக்கு. பசங்க முன்னாடி என் மானத்தை இப்படி வாங்கிட்டு நான் இங்க வாங்கினேன். சும்மா இருக்கியா? என்ன பார்த்து பயப்படலன்னா வேற யார பார்த்து பயப்படுவேன்? இப்ப இவரும் தோத்துட்டாரு. ஓகே, இப்ப நான் உன்ன क्वेश्चंस கேக்குறேன். ஓகே, கேளு. என்ன பார்த்து பயமா உனக்கு? ஆன்சரை நீ நல்லா யோசிச்சு சொல்லணும். உனக்கு தான் தெரியும்ல என் பேக்ல என்னென்ன இருக்குன்னு. தப்பு பண்றவங்க தான் பயப்படுவாங்க, புரியுதா? ஆனா நான் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணதே இல்ல. அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? இவ சொன்னது சரிதான், யாருக்கும் பயப்பட வேண்டாம். செகண்ட் क्वेश्चन, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆஃப் கோர்ஸ். நீ மட்டுமே கிடையாது, உன் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதனால கண்டிப்பா நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இதுவும் கரெக்டான பதில். இப்போ நான் கேட்க போற இந்த கேள்விக்கு நீ பொய் சொன்னா மாட்டிப்ப. ட்ரை யுவர் லக். ஏய், ஒரு நிமிஷம். கியாரா, நீ 2 உண்மையா சொல்லிட்ட. இப்போ நீ 3வது பொய் சொல்றேன்னு தெரியணும்னா நீ பொய் சொல்லிதானே ஆகணும். இங்க பாருங்க, இந்த கேம் உங்களுக்கு புதுசு. ஆனா லண்டன்ல நான் இந்த கேமை நிறைய வாட்டி விளையாடி இருக்கேன். ஒருவேளை நான் சொன்ன இந்த 2 ஆன்சர்ல பொய் இருக்கலாம், அத உங்களால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கலாம். ஓ, அப்படியா? ஏய், கேமே முடிய போகுது, இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா? கியாரா, நீ ஃபுல்லா சொல்லுமா. தேர்ட் ஆன்சருக்கு அப்புறமா ரீசெக் பண்ணனும். நான் எந்த ஆன்சர் போய் சொன்னேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் அப்போ தோத்து போயிடுவேன். சரி, இதெல்லாம் விடு. சன்னி, கேளு 3வது கொஸ்டின் கேளு. இப்போ 3வது क्वेश्चन என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ
ஹலோ கியாரா ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ள நான் அம்மா கிட்ட போய் கொஸ்டின் கேட்டு வந்துடுறேன். அபி நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கான் இவனுக்கு. கியாராவை தோக்கடிக்கிறதுக்கு த்ரிஷா கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வருவான் இவன். சரியா சொன்னீங்க பாட்டி. நாம் 2 பேரும் சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். அது நமக்கான வாழ்க்கை. அதில் சின்ன சின்னதாக எத்தனையோ சந்தோஷங்கள், சில பிரச்சனைகள் வந்திருந்தாலும் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ்வோன்னு சத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டோம். ஒரு பெண் குழந்தை வேணும்னு கனவும் கண்டோம். எனக்கு பொண்ணு தான் வேணும், க்யூட்டாக ஸ்வீட்டாக உன்ன மாதிரியாக இருக்கணும். Meet my wife. எங்களுக்கு கல்யாணமாக 7 வருஷம் ஆகுது. நீ ரொம்ப எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அதனால அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதே இல்லை. இப்ப என்னோட வைஃப் ஆச்சு. மை நேம் இஸ் கியாரா. நெக்ஸ்ட் டைம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணா என்ன அவரோட பேச விடணும் என்ன? வெயிட் 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 கியாரா இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக வந்தா அப்புறம் எதுக்காக நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுன்னு சொல்லுவா? அப்படின்னா அவ இங்க இருக்கிறதுக்காக வரல. அப்ப இதுக்கு அர்த்தம் அவ பிரக்யாவோட பொண்ணு இல்ல. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கேன். ஒருவேளை அவ பிரக்யாவோட பொண்ணா இருந்தா அப்ப நிச்சயமா பிரக்யாவும் வீட்டுக்கு வந்திருப்பா. நான் எதுக்காக பயப்படுறேன்? இல்ல நான் ஒன்றும் பயப்படல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தனு உனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். பிரக்யாவை மைண்ட்ல இருந்து அவுட் ஆக்கிடு. டைரக்டா அந்த பொண்ணுக்கிட்டே போய் உங்க அம்மா யாருன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. எஸ். சனி சொல்லுங்க பெரியம்மா. அந்த பேய் எங்க இருக்கா? யாரை பத்தி கேக்குறீங்க? அதான் அந்த 2 ஜட பேய். நீங்க அவளை அப்படிலாம் கூப்பிடாதீங்க. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ ஒரு இடியட். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவளுக்கு தெரியாது. நான் கூட முதல்ல அவளை பத்தி தப்பா நினைச்சேன். ஆனா அவ ரொம்ப நல்லவ. நான் உன்னை என்ன கேக்குறேனோ அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. அவ எங்க இருக்கா? தெரியுமா, அவ வராண்டால இருக்கா. வெரி குட். இனிமே நான் உன்னை என்ன கேக்குறேனோ அதுக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்லணும். ஓகே, நீ போ. எப்ப பாரு இவனோட அப்பா மாதிரி இவனும் தப்பு தப்பாவே பதில் சொல்லுவான். ஓகே பை. நெல்லு. பேர் என்ன சொன்ன? கியாரா. நான் உன் பேரை கேட்கல, உன் மம்மி பேரை கேட்டேன். நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் அப்ப என்ன கேட்கவே இல்லையே. சரி இப்பதான் கேக்குறேன்ல. இவங்க என்னோட அம்மா பேரை எதுக்கு கேக்குறாங்க? ஓகே, இவங்கள சன்னி தான் அனுப்பியிருப்பான் லாஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்காக. சீட்டிங் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்ல, கண்டிப்பா இங்க எங்கேயாவது ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். பேர் என்னன்னு சொல்லு. கேம்ல 2 உண்மையை சொல்லிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை நான் அம்மாவோட உண்மையான பேர் சொல்லிட்டேனா அப்போ நான் தோத்து போயிடுவேன். சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப நானே கேக்குறேன், உன் மம்மியோட பேரு என்னன்னு தான் சொல்ல. சனி, உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது.
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்கள சன்னி தான் அனுப்பியிருக்கான். அவளோட பேர் பிரக்யாவா? பிரக்யாவா? இல்லையே. பிரக்யா இல்லையா? அவங்க பேரு சொல்லு, அவங்க பேர் என்ன? அவங்க பேர் எது வேணா இருக்கட்டும், ஆனா உங்க பேரை விட நல்லா இருக்கும். அப்படியா? என்னோட பேரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும், தனு. என்னது பன்னா? ஜஸ்ட் ஷட் அப். நான் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேர் இன்னும் ஸ்வீட் ஆயிடும். ஓ, என்னவோ? எங்க அம்மாவோட பேரு உங்க பேரை விட 10 டைம்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் எங்க அம்மா தான் கண்டிப்பா ஆகணும். மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் எங்க அம்மா தான் ஆகணும். இங்க பாரு, நான் உங்ககிட்ட உங்க அம்மாவோட பேர் என்னன்னு கேட்டேன். அந்த பேர் என்னன்னு சொல்றியா? இந்தியால உன் அம்மாவோட அம்மா இருப்பாங்க. அவங்க பேரு சரளா. முதல்ல சரளா, அப்புறம் பிரக்யா, அதுக்கப்புறம் கியாரா. அவங்களோட பேர் என்னன்னு சொல்லு. அவங்க பேரு சரளா. என்னாச்சு? பேர் கேட்டதும் ஷாக் அடிச்சிடுச்சா? இல்ல, அது அவுடேட்டடான பேரு. ஐ ஹேட் திஸ் நேம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் கூட சின்ன பசங்க பேர் மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப நீ அதை வச்சுக்க, நான் உன்னோட பேரை வச்சுக்கிறேன். வீட்ல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க, இந்த ஆன்ட்டி மட்டும் தான் நல்லவங்களே இல்ல. என் பேரை வச்சுப்பாங்களாம். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. போக விட்டதுனால தான் நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட. நீ இப்போ போயாகணும். பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்போ உனக்கு அதுதானே முக்கியம். என்ன சொல்ற?